செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த 2 ஆசிரியர்கள் தேர்வு. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த 2 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சென்னை மயிலாப்பூரைச் சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியை ரேவதி பரமேஸ்வரன் மற்றும் திருப்பூர் பாரதியார் நூற்றாண்டு அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியை விஜயலட்சுமி ஆகியோருக்கு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தினத்தையொட்டி செப்டம்பர் 5ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் விழாவில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு இந்த விருதை வழங்க உள்ளார். வாரத்திற்கு 1 ராக்கெட்டை இந்தியா ஏவும் பிரதமர் நரேந்திர மோடி. தேசிய விண்வெளி தினமான விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியாவின் வளர்ச்சி பற்றி பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடம் உரையாற்றியுள்ளார். உலக அளவில் விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியாவின் சாதனையும் வளர்ச்சியும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருவதாக கூறிய அவர், ஒரு ஆண்டுக்கு 50 ராக்கெட்டுகளை ஏவும் அளவிற்கு அடுத்த ஆண்டுகளில் இந்தியா வளர்ச்சியை காணும் எனவும் தெரிவித்துள்ளார். கேட் நுழைவுத் தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேர கேட் என்னும் தேசிய நுழைவுத் தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு www.gate2026.iitg.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். ஆகஸ்ட் 28ஆம் தேதி அனைத்து பள்ளிகளிலும் மேலாண்மை குழு கூட்டம். ஆகஸ்ட் 28ஆம் தேதி அனைத்து பள்ளிகளிலும் மேலாண்மை குழு கூட்டம் நடத்த வேண்டும் என்று போதைப் பொருட்களுக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பள்ளிகளிலிருந்து 100 மீட்டர் தொலைவுக்கு புகையிலை உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை இல்லாததை உறுதி செய்யவும் தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீறி விற்றால் போலீசில் புகார் அளிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் சந்திராயன் 4 மிஷன் இஸ்ரோ உறுதி. சந்திராயன் 4 மற்றும் வீனஸ் ஆர்பிட்டார் மிஷன் ஆகியவற்றை விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினமான இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பேசிய அவர், 2028இல் தொடங்கும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கான பணிகள் 2035க்குள் முழுமை பெறும் என உறுதியளித்துள்ளார். அதே நேரம் இந்தியா சிறப்புமிகு நாளில் சுபன்ஷா சுக்லாவின் சாதனையை பிரதமர் நரேந்திர மோடி தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.